ஹலோ, செல்ஃபோன் ஃபோட்டோகிராஃபி சீரீஸில் இது 3வது வீடியோ. ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஃபீச்சர் பற்றியும் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம். செட்டிங்ஸில் கேமரா ஆப்ஷன்ஸ்குள்ளே நம்ம போவோம் இப்போ ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ எல்லாம் பார்த்தோன்னா ரெக்கார்ட் வீடியோ டிஃபால்ட்டாக நம்ம வீடியோ எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோன்னா 720/350 வச்சோன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து சேவ் ஆகும். அதாவது கீழே எழுதிருக்கு பாருங்கள், 40 MB வித் 720 HD at 35. இது வந்து ஸ்பேஸ் சேவர். அதாவது ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஃபோனில் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக சேவ் ஆகும். அதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா 40 MB, இதே 4Kயில் எடுத்திங்கன்னா 400 MB. ஸோ அப்போ பார்த்துங்க, என்ன கிளாரிட்டியில் வைக்கிறோமோ, நம்ம வீடியோ எடுக்கிற ஃபோட்டோ எடுக்கிறது என்ன கிளாரிட்டி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோவோட ஸ்பேஸ் ஸோ சைஸ் வந்து வேரி ஆகும். இத்தனை MB எடுத்துக்கும், அத்தனை MB எடுத்துக்கும். ஸோ இந்த பால் ஃபார்மேட்ஸு இது தேவையில்லை. சப்போஸ் நம்ம வந்து இந்த டிவியோட கனெக்ட் பண்ணுறோன்னா இந்த பால் ஃபார்மேட்ஸ் தேவை. ஏன்னா சில நேரத்தில் வீடியோ எடுத்து நம்ம டிவியில் போடுறோன்னா ஒரு சில டிவியில் சப்போர்ட் பண்ணாது, அதனால பால் ஃபார்மேட்ஸ் ஆன் பண்ணணும். இப்போ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லாமே டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணதுனால செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. ஆட்டோ லோ லைட் FES இது என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த லோ லைட் பொறுத்து உங்களுக்கு அது ரொம்ப டெக்னிக்கலாக சொல்ல தேவையில்லை. நீங்கள் வீடியோ எடுக்கும்போது இந்த லோ லைட்டை எனேபிள் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லாக் கேமரா என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேக்ரோ லென்ஸஸ் நார்மல் லென்ஸு அல்ட்ரா வைடுக்கு அப்படின்னு மாற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு எக்ஸ்போசர் வேரி ஆகும். அப்படி வேரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே லென்ஸில் வச்சு எடுக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கிறது தான் இந்த லாக் கேமரா. இந்த லாக் ஒயிட் பேலன்ஸ் எதுக்குன்னா, சில வீடியோலாம் பார்த்தா ப்ளூவாக இருக்கும், சிலது வந்து ரெட்டாக இருக்கும், வார்மாக இருக்கும், எல்லோ பிரைட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த லாக் ஒயிட் பேலன்ஸ்ன்னு இருக்குது. அதை லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒயிட் பேலன்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த வீடியோட கலர் வந்து மாறாது. அதுக்கு தான் இந்த லாக் ஒயிட் பேலன்ஸ்ன்றது. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ வந்து ஸ்டீரியோவில் போடுறது பெட்டரு. அப்போ என்ன பண்ணோம்னா, ஃபோனில் இருக்கிற 3 மைக்லேருந்தும் எடுத்துக்கும். 3 வச்சிங்கன்னா ஒரே ஒரு மைக்லேருந்து மட்டும்தான் எடுக்கும். அப்போ கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோ பார்த்தோன்னா. அப்புறம் ஆடியோ ப்ளேபேக்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே சப்போஸ் ஸ்பாட்டிஃபைல பாட்டு போட்டிருக்கீங்கன்னா அது வந்து ஸ்பீக்கரில் கேட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஆடியோ ப்ளேபேக்கை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்பீக்கரில் இருக்கிற பாட்டும் சேர்ந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபார்மெட்டுன்னு பார்க்கும்போது ஹை எஃபிஷியன்சி மோஸ்ட் கம்பேட்டபிள் 2 இருக்குது. ஹை எஃபிஷியன்சி வச்சிங்கன்னா அவனோட ஆப்பிள் ஃபார்மெட்டு அது என்னென்னா HEIF இல்லைனா HEVC அந்த ஃபார்மெட்டில் ரெக்கார்ட் ஆகும். மோஸ்ட் கம்பேட்டபிள் என்னென்னா MP4 ஃபார்மெட் இல்லை JPG ஃபார்மெட்டு அந்த மாதிரி ஃபார்மெட்டில் சேவ் ஆகும். அந்த மோஸ்ட் கம்பேட்டபிள் வைக்கும்போது மற்ற ஃபோனில் நீங்கள் அந்த ஆடியோ பார்க்குறீங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். இதே ஹை எஃபிஷியன்சி வைக்கும்போது அந்தளவுக்கு ஆப்பிள் எந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறோனோ அதே மாதிரியே அப்படி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எப்படின்னா, நம்ம என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரியே நம்ம வீடியோவில் பார்க்க முடியாது மற்ற ஃபோனில் பார்த்தோன்னா. ஆனால் ஆப்பிளில் பார்த்தா மட்டும்தான் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணோமோ அதே மாதிரியே பார்க்க முடியும். அந்த மோஸ்ட் கம்பேட்டபிள் செலக்ட் பண்ணோன்னா நம்ம ஆப்பிள் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரியே மற்ற ஃபோனில் போட்டு ப்ளே பண்ணும்போதும் பார்க்க முடியும். அதுதான் வந்து இந்த மோஸ்ட் கம்பேட்டபிள்ங்கிறது. நீங்கள் எடுக்கிற வீடியோ மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மோஸ்ட் கம்பேட்டபிள் வச்சுங்க. அப்படி இல்லை உங்கள் ஃபோனில் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க, இல்லை ஐபேடில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை லேப்டாப்பில் பார்க்க போகிறீங்கன்னா ஹை எஃபிஷியன்சி வச்சுங்க. அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ப்ரிசர்வ் கண்ட்ரோலில் என்னென்னா, லாஸ்ட் டைம் நம்ம செட்டிங்கில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதே செட்டிங் வந்து அடுத்த தடவை நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போதும் அதே செட்டிங்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ப்ரிசர்வ் கண்ட்ரோல் கொடுத்துடலாம். இப்போ என்னென்ன செட்டிங்ஸை மட்டும் அதே மாதிரியே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம கொடுத்தோன்னா அதே செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கும். அதுதான் வந்து ப்ரிசர்வ் கண்ட்ரோல். தேவையில்லைன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ லைவ் ஃபோட்டோவுக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன், மற்றதுக்கு நான் எனேபிள் பண்ணலங்கும்போது மற்ற எல்லா ஃபோட்டோ எடுத்தாலும் மாறிடுது. யூஸ் வால்யூம் அப் ஃபார் பஸ்ட்னா என்னென்னா, வால்யூமோட அப் பட்டன் வால்யூம் பட்டன் இருக்குல்லையே அதில் அப் பட்டன் அமுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுத்துக்கும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு கையிலே வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்கன்னா அப் பட்டன் அமுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுக்கும். நீங்கள் போயிட்டு கட்டவரில் கொண்டு போயிட்டு ஸ்க்ரீனில் டச் பண்ண அவசியம் இருக்காது. அப்படி பண்ணுறதுனால ஷேக் ஆகிறது இல்லைன்னா ஆங்கிள் மாறுறது வந்து தவிர்க்க முடியும். இதுதான் வந்து யூஸ் வால்யூம் அப் ஃபார் பஸ்ட்ன்றது. ஸோ அடுத்து வந்து ஸ்கேன் QR கோட்ஸ். ஒரு கேமராவில் QR கோடு காமிச்சா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணிக்கிறதுக்கு இது எனேபிள் பண்ணணும். அப்புறம் டெக்ஸ்ட்டு இருந்தால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து டெக்ஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா இதை எனேபிள் பண்ணணும். அப்போ டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், அதை காப்பி பண்ணி வேறு எதுலையா போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு இந்த ஷோ டிடெக்ட் டெக்ஸ்ட்டில் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இந்த ஸ்கேன் QR கோடும் ஷோ டிடெக்ட் டெக்ஸ்ட்டும் சூப்பரான விஷயம் ஐஃபோனில். இதில் இந்த QR கோடும் டிஸ்பிளே டெக்ஸ்ட்டும் பார்ப்போமா. இப்போ கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த QR கோடை நான் ஸ்கேன் பண்ணேன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போய்டும். அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணேன்னா இது QR கோடு.
அடுத்து இப்போ டிஸ்பிளே டெக்ஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்கிட்ட ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்குது. அந்த மேட்ச் பாக்ஸில் இருக்க டெக்ஸ்ட்டு எனக்கு கண்ணுக்கு சின்னதாக இருக்குது, தெரியல, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்த ஒரு கிளியராக அது இமேஜ் இருக்கிற மாதிரி வைங்க ஃபஸ்ட்டு. அடுத்து அந்த இமேஜ் வச்சுட்டு இப்போ ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்துக்கு பக்கத்தில் எல்லோ கலர் இருக்கும். அது தட்டினீங்கன்னா இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் ஹைலைட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ டிஸ்பிளே ஆன டெக்ஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம், அதில் இருக்க டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், என்ன வேணால் பார்க்கலாம். சப்போஸ் இந்த மேட்ச் பாக்ஸ் தயாரித்த கம்பெனியோட லொக்கேஷன் அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா அதோட லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா அந்த அட்ரஸில் போய்ட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மேப்புக்கு போயிடும். மேப்புக்கு போய்ட்டு இந்த மாதிரி அவங்களோட லொக்கேஷன் அது காட்டும். சப்போஸ் அவங்களோட இமெயில் ஐடிக்கு நம்ம அனுப்பணும்னா இமெயில் ஐடி மேலே லாங் ப்ரெஸ் பண்ணால் அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நியூ மெசேஜ் அனுப்புறமான்னு கேட்கும். அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர், கஸ்டமர் கேர் ஃபோன் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். அப்படி இல்லைன்னா இந்த என்டையர் டெக்ஸ்ட்டே காப்பி பண்ணி யாருக்கா நம்ம மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா கூட அது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். காப்பி கொடுத்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய் வேறு ஒரு இடத்துக்கு மெசேஜில் சென்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறேன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜுக்கு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்பில்ட்டாக இருக்கிறது, ஆப்பிளில் இன்பில்ட் இருக்க ட்ரான்ஸ்லேஷன். நான் சொன்ன மாதிரி இதை வந்து நான் காப்பி பண்ணி யாராவது ஒருத்தருக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு நினச்சேன்னா வச்சுங்களேன், இப்போ எல்லா டெக்ஸ்ட்டும் நான் காப்பி பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு நோட் பேடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை யாராவது ஒரு மெசேஜ் நம்ம வாட்ஸ்அப்லேயோ எஸ்எம்எஸ்லையோ நம்ம அனுப்பணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை காப்பி கொடுத்துட்டு மெசேஜஸ்க்கு போயிட்டு இப்போ மெசேஜ்னு ட்ரை பண்ணுறேன். எஸ்எம்எஸ், நத்திங் பட் எஸ்எம்எஸ். மெசேஜுங்கிறது எஸ்எம்எஸ் தான். எஸ்எம்எஸ் போயிட்டு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் நம்ம டைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த நம்பர் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோன்னா அவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடும். சப்போஸ் நம்மள்ட்ட ஒரு மாத்திரை ஸ்டிப் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ அந்த மாத்திரையில் போயிட்டு பக்கத்தில் இருக்க கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணுறோம்னு வச்சிங்களேன். இப்போ அந்த கியூஆர் கோடை தெளிவாக கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டில் வச்சு தெரிகிற மாதிரி ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்கை தட்டினீங்கன்னா அதுவே என்ன பண்ணுவோன்னா அந்த வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அந்த வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டேப்லெட்டோட டீட்டெயில்ஸ் காட்டும். இப்போ வந்து இது வந்து ஜிங்கோவிட் டேப்லெட் இல்லையா, இப்போ அந்த ஜிங்கோவிட் டேப்லெட்டோட டீட்டெயில்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்து காட்டும். இன்கேஸ் அதோட ஸ்ட்ரிப்பில் இருக்கிறது கண்ணுக்கு நமக்கு தெளிவாக தெரியல அப்படிங்கும்போது அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸோ இல்லை மருந்து டீட்டெயில்ஸோ தெரியலனா நம்ம ஸ்கேன் பண்ண எடுத்துக்கலாம். இப்போ இதோட மருந்து டீட்டெயில்ஸ் தெரியல, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியல அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மேலே வச்சு இந்த டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக காப்பி பண்ணிக்கிறதுக்கோ இல்லை சர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை தெளிவாக ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கோ நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க ஸ்கேன் கியூஆர் கோடு டிஸ்பிளே டெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸு. இப்போ இந்த கிரிட்டுன்னு போட்டிங்கன்னா கிரிட்டு வந்து ஸ்க்ரீனில் ஒரு கோடு வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். கிரிட்டும் லெவலும் வரும். இப்போ லெவல்னால் என்னென்னா அந்த ஸ்பிரிட் லெவல் மாதிரி அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு கவனலாக வச்சுருக்கோமா நேராக வச்சுருக்கோமா கேமரான்னு காட்டும். கிரிட்டுன்னா நம்ம கம்போசிஷனுக்காக நம்ம எப்படி எடுக்க போகிறோன்றதுக்காக காட்டுறது தான் கிரிட்டு. இந்த கிரிட்டு லெவல் ரெண்டும் எனேபிள் ஆகிருக்கிறது கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெளிவாக தெரியும். பார்க்கலாமா? இந்த மஞ்சள் கலருக்கு தெரியுது இல்லையா, இதெல்லாம் வந்து ஸ்பிரிட் லெவல். இது என்னென்னா இந்த நம்ம கேமராவை கரெக்டாக வச்சுருக்கோமா இல்லையான்னு சொல்கிறது. இது இப்போ கிராஸாக வச்சு அப்படி காட்டும், நேராக வைக்கும்போது எல்லோ தெரியும். ஸோ இந்த மாதிரி கோடாக வரும் இந்த கிரிட்டு. இந்த லைன் வந்து பார்த்தோன்னா அது கம்போசிஷனுக்காக வைக்கிறது. கம்போசிஷன் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஐஸ் வந்து இந்த இடத்துல வைக்கணும். இப்போ கரெக்டாக வச்சுருக்கேன்னா இந்த லைனில் வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி ஐஸ் வைக்கிறோம். இப்போ ஹைட்டாக இருக்கிறத காட்டும்போது இந்த பாயிண்ட்டை வந்து ரைட் சைடில் இருக்கிற பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து மேலே வச்சுக்கணும். அப்போது ஃபோட்டோ வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப் எடுக்கிற நேச்சுரலாக சுற்றி இருக்கிறது எல்லாமே எடுக்க போகிறோம் அப்படின்னா வச்சுக்கலாம். ஒரு மலை, வேலி, பள்ளத்தாக்கு இல்லைன்னா ஒரு பீச் இது மாதிரிலாம் எடுக்கிறோன்னா இந்த மாதிரி வச்சுக்கணும். படுக்க வாட்டத்தில் வச்சுக்கிட்டு இந்த கீழே இருக்க லைன் இருக்கு இல்லையா, இந்த கீழே இருக்க லைன் வந்துட்டு லேண்டில் வர மாதிரி மற்றதெல்லாம் மேலே வர மாதிரி காட்டணும். அப்படி இல்லைன்னா ஸ்கையெல்லாம் இந்த இடத்துல போட்டுட்டு இந்த லைனுக்கு கீழே ஃபுல்லாக லேண்ட் இருக்கிற மாதிரி காட்டணும். அப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த கம்போசிஷனுக்காக தான் வந்துட்டு கிரிட் லெவலு. இந்த கம்போசிஷன் டெக்னிக்குங்கிறது கொஞ்சம் பெரிய பாயிண்ட்டு, சும்மா சிம்பிளாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மிரர் ஃப்ரண்ட் கேமரா நம்ம சில இடத்துல ஃப்ரண்ட் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தோம்னா லெஃப்ட் ரைட்டாகவும் ரைட்டு லெஃப்ட்டாகவும் தெரியும். அந்த மிரர் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இந்த ஸ்மார்ட் HDRனால் என்ன பண்ணுன்னா சீனை பொறுத்து ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ சில நேரத்தில் வந்துட்டு நார்மலாக HDR ஆஃப் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஸ்கையெல்லாம் ஒயிட்டாக தெரியும், லேண்டெல்லாம் அந்த கலரில் தெரியும். சில நேரத்தில் ஓவர் பிரைட்டாக தான் தெரியும். ஆனால் இந்த HDR ஆன் பண்ணால் ஓவராக பிரைட்டாக இருக்கிறத வந்து கொஞ்சம் டல் பண்ணும், டல்லாக இருக்கிறத பிரைட் பண்ணும். ஸோ இந்த வந்து டெஃபினேஷன் வந்து கரெக்டாக கொண்டு வரது தான் HDR. நீங்கள் சாதாரணமாக அந்த ஃபோட்டோ எடுத்திங்கன்னா சில நேரத்தில் ஸ்கையோட ப்ளூ கலர் தெரியாது, க்ளவுட்ஸோட ஒயிட் கலர் தெரியாது, எல்லாமே ஒயிட்டாக தான் தெரியும். அப்புறம் லேண்டு மவுண்டைன் மட்டும் பிளாக்காக தெரியும். இப்படி தான் இருக்கும். ஆனால் இதுவாக எடுக்கும்போது HDR ஆன் பண்ணி எடுக்கும்போது
மவுண்டைன் என்ன கலரில் இருக்கோ அந்த கலர்லேயும், ஸ்கை என்ன கலரில் இருக்கோ அந்த கலர்லேயும், க்ளவுட்ஸ் என்ன கலரில் இருக்கோ அந்த கலர்லேயும் காட்டும். ஸோ இதுதான் ஹெச்டிஆர் ஆன் ஆஃப் இருக்கிறது. நீங்கள் ஸ்மார்ட் ஹெச்டிஆரை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேமரா எடுக்கும்போது அந்த இடத்துல ஹெச்டிஆர்னு இருக்காது. இதுவே ஸ்மார்ட் ஹெச்டிஆரை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஹெச்டிஆரை ஆன் பண்ணிக்கவும் ஆஃப் பண்ணிக்கவும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்மார்ட் ஹெச்டிஆர்ன்றது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் பொருந்தும், வீடியோக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது? உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கே வந்துட்டு இதில் போட்டிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களோட கொஷின்ஸை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பாய்.